முக்கியமாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ நுரையீரல்லையும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது. இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இதனோடு சேர்த்து கட் ஹெல்த்துக்கு, ஸோ நமக்கு டைஜஷன் நார்மலாக இருந்தால் தானே நம்மளும் நார்மலாக இருக்க முடியும். ஸோ இந்த டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள், மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள், இது எல்லாமே சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பொதுவாக நம்ம ஆரோக்கியமாக இருக்க இந்த 2 ஜூஸ், அதாவது பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய அற்புதமான 2 ஜூஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இதற்கு இப்போ பொதுவாகவே நம்ம உடல்ல இருந்து கழிவுகளை வெளியேற்ற தான் இந்த ஜூஸ். அப்போது இதுக்கு சிறு குறிஞ்சான் பொடி நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஜூஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். சிறு குறிஞ்சான் பொடி 100 கிராம். பொதுவாகவே இந்த சிறு குறிஞ்சான் அப்படின்னு சொல்கிற இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா சகலவிதமான பிரச்சனைகளும் வெளியேற்றக்கூடியது. அப்போ சகலவிதமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவோம். மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளாக இருந்தாலும் சரி, இதை வெளியேற்றுவதற்கு நமக்கு இந்த சிறு குறிஞ்சான் மிக சிறப்பான ஒரு மூலிகையாக பயன்படுது. சரிங்க, இதை தாண்டி வேறு என்னென்ன தேவை? இந்த ஃபர்ஸ்ட் ஜூஸ் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கொத்தமல்லி இலைகள் சொல்லும்போது பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த கொத்தமல்லி இலைகள் பயன்படுது. ஸோ 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதனோட வேறு என்ன சேர்க்க போகிறோம்னா, ஒரு முழு நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க. ஸோ நெல்லிக்காய் நமக்கு பரவலாக எல்லா இடங்கள்லையும் நமக்கு கிடைக்குது. அதுவும் இந்த சம்மர் டைமில் நிறைய இடங்கள்ல நமக்கு கிடைக்கும். ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு நுரையீரல் பிரச்சனையும், ஏன்னா இந்த நுரையீரல் பிரச்சனை தான் பல நோய்களுக்கு நம்ம உடலில் காரணமாக இருக்குது. நுரையீரலில் நமக்கு இருக்கக்கூடிய தொற்றுகள் வெளியேறணும், நல்ல சுவாசம் நமக்கு கிடைக்கணும்னா நெல்லிக்காய் ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஸோ இந்த நெல்லிக்காயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், ஒரு முழு நெல்லிக்காய், இதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது 2த்தையும் நல்லா அரைச்சி ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிறு குறிஞ்சான் பொடி, 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து கலந்து இதை நம்ம குடிக்கணும். ஸோ எப்போனா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வாரம் 2 முறை நீங்கள் குடிச்சிக்கோங்க. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடலில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும்.